அந்த மாதிரி ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்லேருந்து அவர் திருப்பி வரணும் அப்படின்னாலே பெரிய விஷயம். ஆக்சுவலாக திருப்பி வந்துட்டார் அவர். T20 ஃபார்மேட்டும் விளையாட்டாரு, T20ல வேர்ல்ட் கப்பும் விளையாட்டார் அவர். அண்ட் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் திருப்பி வந்துட்டாரு. ஸோ அதனால அந்த சுச்சுவேஷன்லேருந்து திருப்பி கிரிக்கெட் ஆடுறதே பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஹையஸ்ட் லெவலில் ஆடுறாரு ஆக்சுவலா. ஸோ அதான் டெஃபினட்டா கமெண்டபிளான ஒரு விஷயம் ஆக்சுவலா அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆன டைம்ல கஷ்டமா தான் இருந்தது. லைக் நல்ல பிளேயர்ல அவரு, அதனால கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் இப்போ கம்பேக் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்கெட் கீப்பிங்கும் நிறைய நல்லா பண்ணாரு. It is very interesting to see Rishabh's innings, and I'm so glad for him. The way he came back to the team after the injury which he suffered, it was very thrilling. In fact, literally one of more innings he played, and that partnership with Gill was very important for us. இது வந்து நாங்க எதிர்பார்த்ததான் ப்ரோ. அவர் வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததான். அதே மாதிரி சென்னை பிச்சில் வந்து கம்பேக் கொடுக்கறது இன்னும் எங்களுக்கு ப்ரௌடாக தான் இருக்கு. அவர் இந்த பிச்சில் வந்து அவர் 100 வந்து இது பண்ணது நம்மளுக்கு பெருமையாக தான் இருக்கு. எங்களுக்கு சூப்பராக ஆடினாரு. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லணும். என்னன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு பிளேயருக்கு வந்து ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். பட் அது ஃபிட்னஸும் மைனஸ் ஆகி அதை விட ரொம்ப மைனஸில் போயிட்டார். நார்மல் மேனை விட ரொம்ப மைனஸில் போயிட்டாரு. பட் அதெல்லாம் மீறி ஒரு மனிதனாக வந்து அதுக்கப்புறம் ஒரு பிளேயராக வர்றது அப்படிங்கிறது காட் கிரேஸ் தான் சொல்லணும். அதுக்கு மேலே வந்து அவருடைய ப்ரெசன்டேஷனை வந்து இங்கே காமிச்சிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் வேற லெவல். அது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு சென்னை கிரவுண்டுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப நாங்கள் ஏன்னா இன்னொன்று லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் கீப்பராகவும் இருக்காரு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. இப்போ அவர் திரும்ப உள்ள வந்தது பெரிய விஷயம். நமக்கு இன்னும் இந்தியாவுக்கு வர சீரீஸ், அடுத்த வரக்கூடிய ஆஸ்திரேலியா சீரீஸுக்குலாம் வந்து இவருடைய கம்பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் கோலி இவங்கெல்லாம் அடுத்தடுத்து கொஞ்சம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இனி நம்ம டீமில் கம்மியாகும். பட் இவருடைய உள்ள வரும்போது இன்னும் நிறைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் நல்லா கம்பேக் கொடுக்கறதுனால இன்னும் நல்லா அவருடைய நம்ம இந்தியன் டீமுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ரொம்ப சூப்பரா இருந்தது அவருடைய ஷாட் எல்லாம் பாக்குறதுக்கு. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இவர் ஆடுறாரா அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இன்னொரு என்ன சொல்றது, 2வது ஜென்மம் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு அவரு. இன்னும் அவருடைய அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்போ பார்க்கும்போது நம்ம கீப்பர் யாருமே இல்லை ப்ரோ. அப்போ வந்து சாம்சன், ஜூஜூ எல்லாம் அப்படி கொண்டு போனோம். ஆனால் டெஸ்ட் மேட்ச் அப்போ ஃபார்மேட்ல வந்து அப்போ வந்து நிறைய பேர் சான்ஸ் தந்தோம். அப்போ ஜூரே சான்ஸ் தந்தோம், சர்ஃபாஸ் கானு அந்த மாதிரி சான்ஸ் தந்தோம். ஆனால் இப்போ பண்டோனில் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கு. நல்லா கம்பேக் கொடுத்தாரு. அப்புறம் ஆக்சிடென்ட் அப்புறம் இப்போ நல்லா கொடுத்துருக்காரு கம்பேக். நிச்சயமா சூப்பரா இருந்துச்சு. அவரோட கடின உழைப்பு தான். ஏன்னா டாக்டர் சொன்னாங்களாம் கியூர் ஆகுது ரொம்ப 1 வருஷம் அப்படின்னாங்களாம். ஆனா இது பார்த்தா 6 மாசத்துலயே கியூர் ஆயிட்டு அவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டு இவரு ஸ்டாண்டிங் கொடுத்து ஒரு செஞ்சுரி போறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுவும் 2020 இது மாதிரியே ஃபாலோ பண்ணாரு. 120 பாலுக்கு 100 செஞ்சுரி ஃபாலோ போட்டாரு. உண்மையிலே கிரேட், சூப்பரா இருந்துச்சு அவரோட கம்பேக். சூப்பர் கம்பேக். அது ரியலி ஒரு சூப்பர்மேன் எஃபர்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆஃப்டர் இவ்வளவு பெரிய இன்ஜுரியில இப்படி வந்துட்டு அவர் நேச்சுரல் கேம் விளையாடுறா, இட்ஸ் a great effort. We have to hats off to ரிஷப் பந்த். played நேச்சுரல் கேம், செமையா விளையாண்டாரு. சூப்பர் செஞ்சுரி. இட்ஸ் லைக் வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல தெரியுதுன்னா பந்துக்கு முன்னாடி கில்லு தான் ஃபர்ஸ்ட் ஆடினாங்க. செஞ்சுரி கில்லா அடிக்க முடியல. பட் பந்து அதுக்காக பந்து வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு அப்படின்னா இட் வாஸ் லைக் வெரி குட் இன்னிங்ஸ். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆக்சுவலி ஒரு வருஷத்துல இப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நிஜமாவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்ன கேட்டா. ஸோ அவர் கொடுத்த கம்பேக் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிஷப் வந்து 1.5 years கழிச்சு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஸோ வந்து அவரோட அக்ரெசிவ் ஸ்டைல் தான் அவரோட கீன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராடினரியா ஆடினாரு அவர். I am a huge fan of Rishabh Pant. I also come from the same place from where he is coming. I am also from Roorkee, and it feels great that he made a successful comeback in Test cricket also. ஆக்சுவலாக வந்து அவர் அந்த ஆக்சிடென்ட் மீட் பண்ணதுக்கப்புறம் யாருமே இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து அந்த கம்பேக் கொடுத்துட்டு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணதே எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருந்தது. என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ரொம்பவே நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் எல்லா ஃபார்மேட்டாக ஆடிட்டு இருக்காரு. ஆனால் டெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நமக்கு இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டெஸ்ட் கீப்பர் இந்த வயசுலேயே அவர் ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துட்டு இருக்காரு. ரன்ஸ் ஆச்சும், செஞ்சுரிஸு இல்லை கேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ இன்னும் நிறைய இயர்ஸ் ஆஃப் கேரியர் இருக்கும்போது அவர் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வரலாம். ஒரு கில்கிஸ் சங்கக்காரா லெவலுக்கு அவரால் வர முடியும் இந்த வயசுலேயே அவரால். ரிஷப் பண்டோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ ரிஷப் பண்ட் இன்னைக்கு ஒரு 100 பார்த்துட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிஷப் பண்ட் ஆடுறாரு.
ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மேட்சை காமிச்சிருக்காரு. Like Rishabh Pant 2 years அப்புறம் வந்ததுக்கப்புறம் that was amazing. Century அடிச்சது amazing comeback. That was great. கலக்கிட்டாரு. ரிஷப் பந்த் தான் சூப்பர் ஆச்சு. அவரால் நிற்கவே முடியலையே. எப்படா சீக்கிரம் செஞ்சுரி அடிப்போன்ட்டு ஒரு கேட்ச் வேறு கொடுத்தாரு, அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆமாம், அவர் ஆக்சுவலாக அவரோட ஃபேவரட் ஃபார்மேட்டே டெஸ்ட்டு தான். இன்னும் நிறையா டெஸ்ட்டில் தான் 100 அடிப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் 9 மேட்சஸ் கண்டினியூஸாக வரப்போகுது. அதில் கண்டிப்பாக 4 or 500 அடிப்பார், கண்டிப்பாக அடிப்பார். ஆமாம், அது ஆக்சுவலி அதை வந்து டெத்தை பார்த்துட்டு வந்து அந்த செஞ்சுரி அடிச்சது ரொம்ப காசு. டெத்தையே பார்த்துட்டு வந்தார், சூப்பர் செஞ்சுரி ஆனால் அது